டேய் அதான் நான் வரேன்னு தெரியல, தள்ளுறா. யாரும் இங்கே எட்டி பார்த்த மாதிரி இருந்தது. அம்மா இதே போட, அம்மா தூங்கி நிற்கிறாங்க, திட்டுவாங்க போகிறேன். டேய் அந்த கேஸ் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சிட்டா. அம்மா நெக்ஸ்ட் டைம் என்ன வேலை பார்க்க சொன்னாங்க? அம்மா வழி 1.5 லட்ச ரூபாய் செருப்பு இருக்குல்ல, அதை போய் தோடி. சரிடா. யாரா இருக்கும்? யாரா நீ? நில்றா நான் தான்டா உன் வீட்டில் அடி வாங்க முடியாதுடா. டேய் நீயா? நீ எதுக்குடா அங்கே வந்த? டேய் நீங்கள் வந்து ஒரு அடிமையோட கேவலமாக வேலை செய்கிறவனுக்கு கஷ்டமா இல்லையா? ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னா அடிமையோட கேவலமாக இருந்தாலும் தப்பு இல்லைடா. டேய் ப்ளீஸ்டா, நீ யாருன்ற உண்மையை அவங்ககிட்ட சொல்லிட்டு என் கூடயே வந்துடா, போயிடலாம். அதெல்லாம் நடக்காத காரியம்டா. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்கு. என் ஃப்ரெண்டாக இருந்துன்னு ஒருத்தனை குறிப்பாத்து கூட குத்த தெரியலையாடா. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த கிளிப்பு கீழே வந்துச்சு, அதனால தான் நீ தப்பிச்ச. டேய் அந்த புறம்போக்கு சுந்தரம் எங்கடா? அம்மா உங்கள் பிச்சு தான் காய போகலான்னு மேலே போயிருக்காமா. நான் வர சொன்னேன், அவனை உடனே கூட்டு வா. டேய் இப்போ ஒரு குரல் கேட்சே, யாரு? யாரும் இல்லைடா, பாட்டு பாடியிருந்தேன். இல்லையே, எனக்கு யார் குரலோ கேட்டுச்சு. டேய் அதெல்லாம் யாரும் இல்லைடா. ஆமாம், எதுக்கு நீ மேலே வந்த? ஐயோ வந்ததே வந்துட்டு அம்மா தெரியல, ரொம்ப டென்ஷன் ஆகிறேன். அவனை கீழே கூப்பிட்றாங்க, வா போகலாம். வாடா போகலாம். டேய் டேய் நீ போ, நான் பார்த்துக்கிறேன், பாய். சரிடா. பாவம் அவங்க அப்பா எடுத்த முடிவு தப்பாடி விடாதுன்னு இவன் கஷ்டப்படுறான். அம்மா தோ வந்துட்டாமா. என் ரூமை க்ளீன் பண்ண சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? எதுக்கு க்ளீன் பண்ணல? இல்லைம்மா, நீங்கள் தூங்கியிருந்தீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுந்தாம்மா க்ளீன் பண்ணல. தூங்கி இருந்தேன்னா க்ளீன் பண்ணாமே போயிடுவி. அதான் இப்போ 9 எல்லாம் போய் க்ளீன் பண்ணு. இதை போய் க்ளீன் பண்ணுறோமா? தூங்கின்னு இருக்கும்போது இந்த மாதிரி பெருக்கி டிஸ்டர்ப் பண்ணால் எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணான்னு அடிக்கிறாங்க. சரி தூங்கினுக்கிறாங்களே, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பெருக்கா முட்டா அதுக்கும் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டு வேலை செய்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க போல். இவர்கிட்ட அனுபவிச்ச போது தான் எனக்கு தெரியுது.